Praise the Lord. Hallelujah. 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 எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய கிருபையா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், அப்படிதானே? இன்னைக்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 58 வாசிக்கப்பட்டது, அப்படிதானே? என்னதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய திரு உடலை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு காம்பரை நான் சும்மா அப்படி வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சம்பவத்தை அதில் போட்டிருந்தது. அதாவது போப் ஜான் பால் II 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு செல்கிறாரு. அமெரிக்காவுக்கு செல்கிறபோது அங்கே பீட்டர் செமினரியில் போகிற சென்ட் மேரி செமினரிக்கு போகிறதுக்காக அவருக்கு ஆயத்தப்பட்டிருக்காங்க. எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஷெடியூல் வந்து ஹெக்டிக் ஷெடியூல். அவருக்கு அந்த டைம் டேபிள் பிரகாரம் அது எல்லா இடத்துக்கும் போவார். அன்றைக்கு அவர் சென்ட் மேரி செமினரிக்கு விசிட் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்கிறாரு, இந்த செமினரியில் உள்ள சாப்பிளில் நற்கருணை ஆண்டவரை நான் விசிட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ்க்கு ஒன்றுமே புரியல. பொதுவாக அவர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அங்கே செக்யூரிட்டிஸ் வந்து அந்த இடத்த விசிட் பண்ணி அந்த இடத்த பார்த்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம போப்பாண்டவர் அங்கே செல்வார். என்னடா இப்போ திடீர்னு இந்த சாப்பிளில் விசிட் பண்ணணும், அந்த தேவாலயத்தில் சிற்றாலயத்தை விசிட் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்னிஃபர் டாக், அந்த டாகை முதல்ல அனுப்புவாங்க. அனுப்பிச்சு பார்ப்பாங்க யாராவது அந்த சாப்பலில் ஒழிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பொதுவாக பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு விபத்துகள் நடக்குது அப்படின்னா, இந்த வயநாட்டில் நடந்துச்சு, அப்போது எங்கேயாவது இந்த பாடிகள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு டாக் அனுப்புவாங்க. மனுஷ உடல்களையெல்லாம் அது கண்டுபிடிச்சிடும் உடனே. அந்த மாதிரி அந்த டாக் அந்த சாப்பலில் சுற்றி வருது, ஃபுல்லாக சுற்றி வருது. யாரும் மனுஷ உருவங்கள் எதுவும் தென்படலை அவங்களுக்கு. உடனே அது ஆலயத்துக்குள்ளே செல்லுது. ஆலயத்தில் நற்கருணாத ஆண்டவர் இருக்கிற இடத்துல போய் அந்த நற்கருணாத முன்னாடி வந்து அந்த நாயை குலைக்க ஆரம்பிக்குது. ஒன்றுமே புரியல. ஏன்னா அங்களுடைய மனிதர் ஒருத்தர் இருக்கிறாங்கிறத அந்த நாய் உணருது, கத்த ஆரம்பிக்குது. பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அது உணர்கின்றது. இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். அப்புறமேட்டு அவ என்னன்னு பார்க்குறாங்க, நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அதை காட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நற்கருணை நாதரை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உணவாக திருப்பலியில் நமக்காக வருகின்றார். உணவு 3 வகையாக பிரிக்கப்படுற உடல் உணவு, ஆண்டோட வார்த்தை உணவாக கொடுக்கப்படுறது, ஆண்டோட உடல் நமக்கு உணவாக கொடுக்கப்படுகின்றது. இதுதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசம். இன்றைக்கும் நம்மத்தில் செய்தியை சொல்வதற்காக நம்ம சகோதரர் கிரேஷியஸ் திருச்சிலுவை ஜெபக்குழு தூத்துக்குடியில் வந்திருக்கின்றார். சகோதரரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்துச்சு. நேற்றுக்கு அப்படியே ஒரு புக்கை வாசித்துட்டு இருக்கும் போது கூட ஒரு ஃபாதர் சொன்னதை நான் கேட்டேன். அதாவது சென்னையில் ஒருத்தர் சகோதரர் வந்து திருவுடல் மேலே ஒரு ரொம்ப பக்தியாம், திருப்பலியை தவறாமல் பார்ப்பாராம், நற்கருணைநாதரை சந்திக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். அவருக்கு ஒரு முறை அவருக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ், அப்படி பிளட் கேன்சர். அப்போ வந்து டாக்டர் சொல்லிட்டாங்களாம், இவர் 1 மாதத்துக்கு மேலே பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது நடந்த சம்பவம். உடனே அவர் முடிவெடுக்கிறார் அந்த சகோதரர், இந்த 1 மாதம் நான் திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய உடலை நான் வாங்குவேன், அதன் மூலம் நான் குணமடைவேன் ஒரு நம்பிக்கையில் 1 மாதம் திருப்பலியை அவர் தொடர்ந்து பங்கேற்று அந்த திருவுடல் திருரத்தத்தை பெற்றாராம். 1 மாதம் கழித்து பார்த்தாங்கன்னா பூரண குணமடைந்தாராம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். அந்த கேன்சர் தலையுமே இல்லாமல் போய்விட்டதாம். அப்படிப்பட்ட நற்கருணை திருவிழாவில் தான் இன்றைக்கி நாம் கொண்டாடுகின்றோம். இப்பொழுது நம் மத்தியில் கிரேஷியஸ் என்ற சகோதரர் நம் மத்தியில் இறைச்செய்தியை வழங்க இருக்கின்றார். ஒரு அருமையான சகோதரர்கள். பல முறை நம்முடைய கத்தோலிக்க நற்செய்தி குழுவில் எப்போதெல்லாம் அழைத்தாலும் அவர் நம் மத்தியில் வந்து இறைச்செய்தியை வழங்குவார்கள். அவருடைய உண்மையாக சொல்கிறேன், அவருடைய செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையாக அவர் செய்தியை சொல்வார். அது இல்லாமல் எளிமையானவருங்க, சாதாரணவர். ஒரு ஜெபக்குழு வழி நடத்திருந்தாலும் தான் எளிமை, சிம்பிள் சிட்டி அவர்கிட்ட நான் பிடிச்ச குணம் அவருக்கு. இப்போ நான் மத்தியில் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் காசு கூட வாங்கினது கிடையாதுங்க. வருவார், தூத்துக்குடியிலேருந்து டீமோடு வருவார், செய்தியை கொடுப்பார், கிளம்பி போயிட்டே இருப்பார். இப்போதும் மத்தியில் வந்து அவர் நம்ம மத்தியில் வந்து அவரை வரவேற்பதற்காக எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எழுந்திருந்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே.
இந்த குறிக்கப்பட்ட நாளில் ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே, நீர் மக்களை அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக சகோதரே நீர் நேரம் குறித்து நாள் குறித்து அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்கள் தரும் வார்த்தையானது எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை விதைத்து பல மடங்காக பயன் தரும்படியாகவும் இந்த செய்தியை கேட்பவர்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தையும் தொடும்படியாக விசேஷமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேத வசனத்தை இன்றைய நம்முடைய தியானத்துக்கென்று எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 37லிருந்து 39 வரைக்கும் உள்ள இறைவசனங்களை நாம் படிக்க கேட்போம். எபிரேயர் 10 37லிருந்து 39 வரைக்கும் உள்ள இறை வசனங்கள். இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வர இருக்கிறவர் வந்திடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் எம் அடியார் நம்பிக்கை நாள் வாழ்வடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சி உறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழி உருவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்து கொள்வோம் ஆவோம். அல்லேலூயா. வருகிறவர் இனி கொஞ்ச காலத்தில் சீக்கிரமாய் அவர் வந்து விடுவார், அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. திருச்சபை ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நோக்கித்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய எதிர்நோக்கும் எதன் மேல் இருக்கிறது? ஆண்டவருடைய வருகை. இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சீக்கிரமாக என்ன செய்து விடுவார்? அவர் சீக்கிரமாக என்ன செய்து விடுவார்? அவர் வந்து விடுவார், அவர் காலம் தாழ்த்த மாட்டார். சரி, அப்போ இயேசுவினுடைய அந்த வருகையில் நாம் அவரை எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும். அதில்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய பூரணம் இருக்கிறது. நம்ம கிறிஸ்தவனாக வாழ்கிறதனுடைய நிறைவே எதில் தான் இருக்குன்னா, இயேசு ஆண்டவர் ராஜாதி ராஜனாக வருகிற பொழுது அவரை எதிர்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சந்திக்கணும். சந்தித்து அவரோடு கூட போய் நாம் அமரணும். அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கமே. ஹல்லேலூயா. சரி, அப்படி அவர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். அப்படி வர இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் சந்திக்கிறதற்கு முன்பதாக நாம் பல பாதைகளிலே கடந்து போகிறோம். அந்த பாதைகளில் நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எவராவது பின்வாங்கி போனால் அவரில் நான் மகிழ்ச்சி உறேன் என்று சொல்லுகிறார். அவ நம்ம இயேசு ஆண்டவரை அறிஞ்சு அவரை நாம் ஏற்றுக்கிட்டு அவரை சந்தித்து அவரோடு கூட போய் அமரப்போகிறோம் என்கிற நம்பிக்கையில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை அவரை சந்திக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நாம் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நாம் யாராவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போய்விடக்கூடாது. அப்படி பின்வாங்கி போகிறவர்கள் மட்டில் என் ஆன்மா மகிழ்ச்சி உறுவதில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதுதானே சொல்கிறாரு. அந்த வசனத்தை, அதாவது 38வது வசனத்தை படிங்க. அதாவது பழைய மொழிபெயர்ப்பில் அது எப்படி இருக்குன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், பிழைப்பான். எவராவது
பின்வாங்கி செல்வார் என்றால், பழைய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, அவரில் என் ஆன்மா மகிழ்ச்சி உறுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு இங்கே ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. அதுதான் ஆவியானவர் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த நாட்களில் இதை உங்ககிட்ட பேசும்படி எனக்கு இந்த தூண்டுதல் வருகிறது என்று சொன்னால், நாம் வாழ்கிற இந்த நாட்களில் கடைசி காலத்துக்குரிய பல அறிகுறிகள் அதிகமாக நடக்கிற இந்த நாட்களில் ஒரு மிக முக்கிய அறிகுறி நடக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி போகிறார்கள். பல சூழ்நிலைகளால் அவங்க நிறைய பேர் பின்வாங்கி போகிறதை நான் பார்க்கிறேன். ஆமாம், எவ்வளவு வேகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தாங்களோ சிலர் அவ்வளவு வேகமாக என்ன செய்கிறாங்கன்னா பின்வாங்கி போகிறாங்க. பயங்கர ஜெட்டு வேகத்தில் வந்து ஆண்டவருக்காக அபிஷேகத்தோடு நின்றவர்கள் ஒரு நொடி பொழுதில் சில சூழ்நிலைகளால், சில பிரச்சனைகளால் அப்படியே பின்வாங்கி போகிறதை பார்க்க முடிகிறது. சில தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறேன், அவங்க ஜெபக்குழுவில் தான் இருப்பாங்க, திரு சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க தன் ஆவியில் பின்வாங்கி போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எங்கே தான் இருக்கும்? இங்கே தான் இருக்கும். ஜெபத்துக்கெலாம் வருவாங்க, வழக்கம் போல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆவியில் அனலற்று போயிருப்பாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அவர்கள் தன் ஆவியில் பின்வாங்கி போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த மாதிரியான விஷயங்களை நான் ரொம்ப பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி உங்ககிட்ட அந்த வசனத்தை சொல்லும்படி நான் தூண்டப்படுகிறேன். மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறாங்க? எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரை நான் மகிழ்ச்சி உரையன் என்று. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வச்சிருக்கிற விசுவாசத்திலேருந்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் ஒரு காலமும் பின்வாங்கி போயிடக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு அந்த வசனம் வந்துட்டு அடுத்த வார்த்தை என்ன வருது? எவராவது பின்வாங்கி போனால் அவரில் நான் மகிழ்ச்சி உரையன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா நாம் எதிலிருந்து பின்வாங்கி போய்விடக்கூடாது? விசுவாசத்தில், நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தில் நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறத விட கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை விசுவாச பாதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த விசுவாச பாதை என் மனசில் அது எப்படி தோணுதுன்னா, அது ஒரு செங்குத்தான ஒரு மலை உச்சியில் ஏறுற மாதிரியான ஒரு பாதை. விசுவாச பாதை என்பது எப்படிப்பட்டது? ஒரு செங்குத்தான ஒரு மலை உச்சியில் நம்ம என்ன சொல்கிறது, இந்த எவரெஸ்ட்டில் ஏறினா, இந்த மலையில் ஏறினா எப்படி அச்ச நடுக்கத்தோட பயத்தோடு நம்ம ஏறுவோமோ அதுபோல் இந்த விசுவாச பாதையில் நம்ம நடக்கணும். அதனால் நான் ஒரு சத்தியத்தை உணர்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த விசுவாச பாதையில் ஒரு தேவனுடைய பிள்ளையினால் நடக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபை ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான். அதுக்கு ஒரு வரம் வேணும். அது ஏசு ஆண்டவர் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அழைப்புக்குள்ளே நடக்கணும்னா அவங்களுக்கு விசேஷித்த என்ன வேணும்? ஒரு வரம் வேணும். அந்த வரம் இருக்கிறவங்களால தான் இந்த அழைப்பில், அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது இந்த விசுவாசத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். இந்த விசுவாச பாதையில் சாதாரண மனுஷங்களால் கடந்து போகவே முடியாது. சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நாம் எல்லாரும் யார்? திருச்சபை நம்ம எல்லாரும் எப்படி அழைக்கிறது? விசுவாசிகள் என்று தான் என்ன செய்கிறது? நம்மை திருச்சபை அழைக்கிறது. விசுவாசிதான் நமக்களே, சொல்லுங்க. நம்ம எல்லாரும் யாரு? விசுவாசிகள். நம்மை விசுவாசிகள் என்று வேதம், திருச்சபை நம்மை அழைக்கிறது. வேதமும் அப்படித்தான் அழைக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்குள் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்மகிட்ட இருக்குதா? தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அளவுக்கு விசுவாசம் விசுவாசிகளாகிய நம்மகிட்ட இருக்குதா? நம்மகிட்ட இல்லை. அதனால தான்
நாம் பல நேரத்தில் இந்த விசுவாசத்திலிருந்து என்ன செய்து விடுகிறோம்? நாம் பின்வாங்கி போய் விடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அடிக்கடி நாம் பயிற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் விசுவாசத்தில் பின்வாங்க நேரிடும். நான் சொல்கிறத கவனிங்க. நாம் கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தை நாம் அடிக்கடி என்ன செஞ்சு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்? பயிற்சி செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பயிற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் இந்த விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்க முடியும்? நிலைக்க முடியும். ரெண்டாவது, வளர முடியும். இந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியும். சரி, விசுவாசத்தை பயிற்சிவிக்கிறது என்றால் என்ன? விசுவாசத்தை பயிற்சிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்ல, விசுவாசத்தை பயிற்சிவிக்கிறதுனா என்ன? நீங்கள் விசுவசிக்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகிற நேரங்களில் நீங்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, சில விசுவாசம் இருக்கிறது, திருச்சபையினுடைய விசுவாசம்லாம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நாம் அடிக்கடி நம்ம என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? பயிற்சி வைக்கணும், பழக்க வைக்கணும். நற்கர்நாண்டவரை சந்திக்கிறதுனா அது நமக்கு பயிற்சியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போய் விடாதபடி நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? நம்மை காத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னால் நாம் எல்லாரும் யாரு? விசுவாசிகள். வேத புஸ்தகத்துக்கு வாங்க, எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 33லிருந்து 35 வரைக்கும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? யாராவது ஒருவர் படிங்க. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், தீயினுடைய கொடுமையை தணித்தார்கள், வலிமை பெற்றார்கள், போரில் வீரங்காட்டினார்கள், மாற்றான் படைகளை இப்படி விசுவாசத்தினால இப்படி வல்லமையா இருந்தாலும் 35வது வசனத்தை படிங்க. 39வது வசனத்தை படிங்க. 39வது வசனம். இவர்கள் அனைவரும் நம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் விசுவாசத்தினால பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. யாரு? பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்கெல்லாம் விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்காங்க. அதான் 33வது வசனத்தில் படிக்கிறோம். அப்படி பெரிய காரியங்களை சாதித்திருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் நிறைவு பெறவில்லை. அவர்கள் யாருடைய விசுவாசத்தில் தான் நிறைவு பெறுகிறார்கள்? 39வது வசனம். நம்முடைய விசுவாசத்தில் தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய விசுவாசம் என்ன அடைகிறது? நிறைவு பெறுகிறது. 39வது வசனத்தை திரும்ப படிங்க. இவர்கள் அனைவரும் நம் நம்பிக்கையினாலேயே அவர்கள் நற்சான்று பெற்றார்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ள நம்ம விசுவாசத்தினால தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய விசுவாசம் சாட்சி பெறுகிறது, நிறைவடைகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் எவ்வளோ மேலானது இல்லை? அந்த விசுவாசத்திலிருந்து நாம் என்ன செய்து விடக்கூடாது? வழி விலகிவிடக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது. யூதா எழுதிய அந்த திருமுகத்துக்கு வாங்களேன். அதில் சொல்லியிருக்கு பாருங்களேன். யூதா எழுதிய திருமுகம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் படிங்க. யூதா 3வது வசனத்தை படிங்க. இல்லை, தவறாக படிக்கிறீங்க. யூதா 3வது வசனம். ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை கவனிங்க. எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி
உங்களை நான் ஊக்குவிக்க வேண்டிய அவசியங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுன்னு யூதா எழுதுறார். கொஞ்சம் கவனிங்க. நாம தான் இறை மக்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கடவுளுடைய பரிசுத்த மக்கள், இறை மக்கள், தூய மக்கள், தூய மக்களினம் நாம. நம்மிடத்துல இயேசு ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறாராம்? ஒப்புவித்திருக்கிறாராம், கொடுத்திருக்கிறாராம். அந்த விசுவாசத்தை நாம என்ன செய்துக்கிட்டே இருக்கணுமா? ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன், நாம பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நாம் அந்த விசுவாசத்திலேருந்து பின்வாங்கி போயிடுவோம். நான் பேசுகிறது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஜெபக்குழுக்கு ரெகுலராக ஜெபக்குழு தொடங்கி எத்தனை வருஷம் இருக்கும் பிரதர்? என்னப்பா, 35 வருஷம் ஆகுது. 35 வருஷமாக இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா இங்கே? 35 பிரதர். வேற? சரி, ஒரு 15 வருஷமாக அந்த ஜெபக்குள்ள இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. எத்தனை பேர் இங்கே விசுவாசத்தில் நான் வந்துட்டு விசுவாசத்தை விட்டு போனவங்க இருக்கிறாங்க? பார்த்துருக்கீங்களா நிறைய பேரை? சொல்லுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்களா? ஒரு காலத்தில் ஃபயராக இருந்திருப்பாங்க, இப்போ அப்படி இல்லாமல் எங்கேயோ போனதை பார்த்துருப்பீங்க. கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டுட்டு வேறு விசுவாசத்துக்கு போனதை பார்த்துருப்பீங்க. ஜெப வாழ்வே வேண்டான்ட்டு உலக பிரகாரமாக போனவங்களை அப்படி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், உங்ககிட்ட ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யலை? நீங்கள் பயிற்சி செய்யலை. அதை நீங்கள் பயிற்சி செய்யாததுனால அந்த விசுவாசத்தில் நீங்கள் பின்வாங்கி போயிடுறீங்க. அதனால் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் முதல்ல ஒரு காரியம் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்க, ஏன்னா நீ விசுவாசத்தில் பின்வாங்க நேரிடும். நாம் இருக்கிற காலம் அப்படிப்பட்ட மோசமான ஒரு காலம். இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் நமக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்களும் எதற்கு நேரான போராட்டமாக தான் வருது? நம்முடைய விசுவாசத்துக்கு நேரான போராட்டங்கள் தான் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? வந்துக்கிட்டே இருக்கு. நான் பேசுறது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படணும். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவர் சிலருடைய விசுவாசத்தை கண்டு என்ன பட்டிருக்கிறார்? ஆச்சரியப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலில் இப்படி ஒரு நம்பிக்கையை நான் கண்டதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். சிலருடைய விசுவாசத்தை பார்த்து கோபப்பட்டிருக்கிறார், திட்டி இருக்கிறார், அவங்கள சாடி இருக்கிறார். ஏன் இவ்வளவு குறைவான விசுவாசம் அப்படின்னு சொல்லி. இல்லை, உயிர்த்த இயேசு தன் சீடர்களை சந்தித்த பொழுது 2 காரியத்துக்காக அவர்களை கடிந்து கொண்டார். என்ன காரியம்லாம்? 1, அவர்களுக்கு இருந்த இருதய கடினத்தை கடிந்து கொண்டார். 2, அவங்க கிட்ட இருந்த விசுவாச குறைவை கடிந்து கொண்டார். உயிர்த்த இயேசு கடிந்து கொண்ட காரியம் இந்த 2 தான். சீடர்கள்ட்ட அது 2ஐயும் கடிஞ்சுக்கிட்டார். அது ஒன்றை இருக்கக்கூடாதுன்னார். இருதய கடினம் இருக்கக்கூடாது, விசுவாச குறைவு, இவ்வளவு விசுவாச குறைவு உங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உங்க விசுவாசத்தில் நீங்க ஜொலிக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி விசுவாசம் இருக்கா? அப்படி விசுவாசம் இருக்கா உங்ககிட்ட? விசுவாசத்தில் வளர்ந்து வர்றீங்களா? இல்லாட்டா பிரதர் இன்னைக்கு இருக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஆள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காண மாட்டேன். இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னா போச்சு. அப்படி இருக்குதா உங்கள் விசுவாசம்? அந்த நேரத்தில் தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பயிற்சி வைக்கணும். ஆமேன். சரி, ஒரு விஷயம் சொல்லித்தரேன். அது இன்னைக்கு செய்தியில் ஆவியானவர் உங்களுக்கு விளக்கம் தரட்டும். நம்ம ஏன் பின் வாங்கக்கூடாது? பின் வாங்கினால் நமக்கு என்னென்ன பிரச்சனை உருவாகும், என்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு செய்தியில் நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சுக்கிடணும். முதல்ல நீங்கள் எதை விட்டு பின் வாங்கக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கள் மக்களே. விசுவாசத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பின் வாங்கக்கூடாது. நான் சொல்கிற இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரியவங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும். முதலில் உங்கள் விசுவாசத்தை விட்டு நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்? பின் வாங்கிட கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாவத்தை விட்டு என்ன செஞ்சிட்டோம்? நிறைய பாவங்களை விட்டு வெளியே வந்துட்டோம், ஜெபக்குழுவுக்குள்ளே வந்துட்டோம். ஜெபக்குழுவுக்குள் நாம் வந்திருக்கிற இந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்வேன்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர்
இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பட்டணத்தை கொடுத்து வச்சுருந்தார். அந்த பட்டணத்துக்கு பேர் வந்து அடைக்கல பட்டணம்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, அடைக்கல பட்டணம்னா என்ன? கரெக்டு. தவறு ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அந்த பட்டணத்தில் போய் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? உட்காந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு தண்டனை வராது. அவங்களுக்கு தண்டனை வராது. உடனே என்ன வராது? அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். கொஞ்ச காலத்துக்கு அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் அவங்க என்ன செஞ்சுக்கிடணும்? ஒரு ஜெயில் மாதிரி நினச்சிக்கிடுங்களேன். அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் அவங்க என்ன செஞ்சுக்கிடணும்? உட்காந்துக்கிடணும். அதே மாதிரி இந்த ஜெபக்குழு வாழ்க்கை என்பது ஒரு அடைக்கல பட்டணம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு அடைக்கல பட்டணம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. அப்படி வந்த நாம இந்த வாழ்க்கையை சரியாக வாழணும். நான் பேசுறது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? பிரைஸ் தி லார்ட். சிலர் அபிஷேகத்தில் பின்னுக்கு போறீங்களே, கவனிங்க. ஓகே. அப்படி வந்த நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்து விடக்கூடாது? சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு தக்க நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும். இந்த வாழ்க்கையில் நீ ஒரு பாவத்தை விட்டுட்டு, நீ உலக பிரகாரமான காரியங்களை விட்டுட்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தாச்சு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த பின்பு, இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்த பின்பு, இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் என்ன செய்திடக்கூடாது? நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது. எந்த வாழ்க்கையை விட்டுறக்கூடாது? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ என்ன செய்திடக்கூடாது. நான் ஊழியத்தில் அவங்களோட மன வருத்தம், எனக்கு வேண்டாம்ப்பா செபக்குழு வாழ்க்கையை, நான் பெசாட்டி அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு போய் உட்காரக்கூடாது. நீங்கள் எந்த ஊழியக்காரனுக்காகவும் நீங்கள் ஊழியம் செய்ய வரலை. நீங்களும் நானும் யாருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் அதை மறக்கக்கூடாது. இப்போ சொல்லுவோம், ஆனால் அப்போ மனவேதனைப்படுவோம். யாராவது வருத்தப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நாம் என்ன செய்து விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு தக்க ஒரு தண்டனை வரும். அறியாதவனுக்கு ஒரு பெரம்படி. ஞாயிற்றுக்கிழமை ஜெபக்குழு ஜெபத்துக்கு வர்றவனுக்கு 2 பெரம்படி. சரி, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏன்னா இங்கே நிறைய கடவுளுடைய வார்த்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அறிறீங்க. அறியாதவன் தப்பு செஞ்சா அவனுக்கு 1 அடி தான். ஆனால் நாம தப்பு செஞ்சா 2 அடி. அதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், இந்த கப்பர்நாகூமில் நற்செய்தி அறிவிச்சிட்டு, பெத்சாயிதாவில் நற்செய்தி அறிவிச்சிட்டு அவங்க யாருமே மனம் திரும்பலன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இந்த நற்செய்தியை போய் சோதம் குமார பட்டணத்தில் அறிவிச்சிருந்தா அவங்க என்னைக்கோ என்ன செஞ்சுருப்பாங்க. ஆனால் உனக்கு நான் அறிவிச்சேனே. இவ்வளோ வார்த்தையை கேட்டும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கு தகுந்த நியாய தீர்ப்பு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வரும். இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் அறிகிற விஷயம் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து நாம் ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது. அப்படி பின்வாங்கி போனால், அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அவரில் நான் மகிழ்ச்சி அடையேன். 10:37 38 படிங்க. எபிரேயர் 10:38 படிங்க. நேர்மையினால் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சி உறேன். என் பிரதர், சில இந்த பின்வாங்கி போகிறவங்களை கூப்பிட்டு கேளுங்களேன், நீங்கள் ஏன் பின்வாங்கி போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையாவது ஒருத்தரை காரணம் சொல்லுவாங்க. மனைவியை காரணம் சொல்லுவாங்க, சிலர் கணவனை காரணம் சொல்லுவாங்க, சிலர் பிள்ளைகளை காரணம் சொல்லுவாங்க, சிலர் வேலையை காரணம் சொல்லுவாங்க, சிலர் ஊழியக்காரங்களை காரணம் சொல்லுவாங்க, சிலர் ஃபாதர்ஸை காரணம் சொல்லுவாங்க. அப்படி யாரையாவது காரணம் சொல்லுவாங்க. இவங்களால தான் நான் என்ன செஞ்சுட்டு போனேன், பின்வாங்கி போனேன். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அப்படி பின்வாங்கி போனால் தேவன் உங்கள் நிமித்தம் அவர் என்ன அடைய மாட்டார், பிரியம் கொள்ள மாட்டார். அப்படி தானே சொல்லுது வசனம். அந்த கடைசி வார்த்தை மறுபடியும் படிங்க. எவராவது பின்வாங்கி சென்றால் அவரில் நான் மகிழ்ச்சி உறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகள் உயர்த்தி நல்ல உற்சாகத்தோட ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? சொல்லுங்க, அது எத்தனை பேர் ஆசீர்வாதம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு திருப்பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எத்தனை பேர் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க?
உங்களுக்கும் எனக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தானே? அது எத்தனை பேர் ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்க? உங்களுக்கு குருக்களும் சிஸ்டர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அது ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இப்படிப்பட்ட லே பீப்புள், ஊழியர்களை கடவுள் எழுப்பி தாராரு, அது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? எவ்வளத்தையும் தந்துட்டு உங்ககிட்ட தேவன் எதிர்பார்ப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள் பாஷையில் சொல்ல போனால் உபவாச ஜெபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், சரியெல்லாம் ஒன்று தானோ, ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அப்புறம் தியானம், யூத் ரிட்ரீட்டு, அது இதுன்னு நிறைய இந்த ஜெபக்குழுவில் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ வசனம், இவ்வளவு தியானம், இவ்வளோ கொடுக்குற இடத்துல தேவன் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாரா இல்லையா? என்ன எதிர்பார்ப்பார்? என்ன எதிர்பார்ப்பார்? இந்த ரோட்டில் போகிறவங்ககிட்ட எதிர்பார்க்குற மாதிரி அவங்ககிட்ட எதிர்பார்ப்பார்? உங்ககிட்ட கூடுதலாக எதிர்பார்ப்பார். அவன்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை விட நீ விசுவாசத்தில் எழும்பி நிற்கணும்னு தேவன் அவன்கிட்ட எதிர்பார்ப்பார். ஆனால் நிறைய நேரத்தில் சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் விசுவாசத்தில் ரொம்ப சோர்ந்து போகிறோம், ரொம்ப சோர்ந்து போகிறோம். நேற்று அப்படி சோர்ந்து விழுந்து போன ஒரு குடும்பத்திட்ட இந்த வார்த்தையை நான் சொன்னேன். நீங்கள் பின்வாங்கி சென்றால் ஆண்டவர் உங்களில் மகிழ்ச்சி அடைய மாட்டார். அதனால் நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது, நீங்கள் பின்வாங்கி போயிடவே கூடாது. சரி, விசுவாசத்தில் பின்வாங்கக்கூடாது. இன்னொரு காரியத்தில் நம்ம பின்வாங்கக்கூடாது. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள், சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். இங்கே விசுவாசத்தை விட்டு விடுவார்கள், ஒரு குரூப் விசுவாசத்தை விட்டு விடுவார்கள் சொல்லியிருக்கு. யார் விசுவாசத்தை விட்டுருவாங்க? சோதனை காலம் வருகிற பொழுது ஒரு குரூப்பு தன்னுடைய நம்பிக்கை என்ன செய்து விடுவார்களாம், விட்டுட்டு பின்மாறி போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்க ஏன் சோதனை காலத்தில் விட்டு விடுகிறார்கள்? ஏன் விட்டு விடுகிறார்கள் என்றால் அதற்கு வசனம் ஒரு காரணம் சொல்லுது. அவங்கக்கிட்ட வேர் இல்லைன்னு சொல்லுது. அது என்ன சொல்லுது? அவங்கக்கிட்ட என்ன இல்லை? வேர் இல்லை. எதில் வேர் இல்லை? விசுவாசத்தில் அவங்க வேர் ஊன்றி இல்லை. அப்படி அங்கே ஃபுல்லாக ஒரே கற்பாறையாக இருக்குது, பாறையாக இருக்குது. அதனால் அந்த அந்த விசுவாசத்தில் அவங்க வேறு என்னவா இல்லை சொல்லுங்க, ஊன்றி இல்லாததுனால சோதனை வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? இந்த விசுவாசத்தில் இருக்காமல் பின்வாங்கி போயிடுறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, சோதனை எல்லாருக்கும் வரும். வருமா வராதா? வருமா வராதா? வருமா வராதா? இந்த ஜெபம் முடிஞ்சு இப்படி ஒரு இறை வார்த்தை கேட்டுட்டு போறீங்கல்ல, இதுக்கு உடனே டெஸ்ட் வரும். இதுக்கு உடனே டெஸ்ட் வரும். முந்திலாம், நான் முந்தின்னு சொல்கிறேன், என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வருஷத்துக்கு 3 எக்ஸாம் தான். 3 ஆமாம் 4 எக்ஸாம் தான் வரும். 5 எக்ஸாம் தான் வரும். 2 மிட்டம் வரும், ஒரு குவார்ட்டர்லி வரும், ஒரு ஆஃபலி வரும், ஒரு ஆனுவல் வரும். அவ்வளோதான், இவ்வளோதான் டெஸ்ட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அநியாயமா பிள்ளைகளுக்கு அது தேவைப்படுதில்ல. இப்படி எக்கச்சக்க டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தா தினந்தோறும் டெஸ்ட்டு. இது எப்படி பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இருக்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்குது. முந்தியெல்லாம் ஆண்டவர் எப்போமாவது தான் நமக்கு சில சோதனைகளை அனுமதித்தார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் போல். அதனால் அடிக்கடி என்ன வைக்கிறார் ஆண்டவர்? டெஸ்ட்டு வைக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு படிக்கிற பாடத்துக்கு இன்றைக்கே டெஸ்ட் வைப்பார். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆள் ஜெர்மன் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம், பொறுமையை பற்றி பிரசங்கம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். எதை பற்றி பிரசங்கம்? பொறுமையை பற்றி பிரசங்கம். சரியான பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லாருமே ரொம்ப டச் ஆகிட்டாங்க. அவங்க எல்லோரும் ஒப்பு கொடுக்க வேற செஞ்சுட்டாங்க. ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையை தாங்க, நாங்கள் இனிமேல் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போனால் அங்கே பொறுமையை இழக்கிற மாதிரி ஆமேன் அல்லேலூயா ஆகி போச்சு.
உடனே அந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்கு, ஆண்டவரே உங்ககிட்ட நான் இன்னைக்கு பொறுமையை தானே கேட்டேன், நீங்கள் எனக்கு உபத்திரத்தை தாரீங்களே அப்படி. அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு பதில் வந்திருக்கு, உபத்திரத்தினால்தான் பொறுமை உண்டாகும், அதை நீ முதல்ல அறிஞ்சுக்கோ. கேட்குதா? என்ன கேட்டுச்சு? சொன்னதை திரும்ப அப்படியே சொல்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நான் கேட்டது பொறுமையை தானே கேட்டேன், நீ எனக்கு பொறுமையை தானே தந்திருக்கணும், எனக்கு ஏன் உபத்திரத்தை தந்தீங்கன்னு கேட்டால், அந்த உபத்திரம் நீ ஜெபத்தில் இருக்கும்போது கிடைக்காது, பொறுமை அந்த ஜெபத்தில் இருக்கும்போது கிடைக்காது, உபத்திரப்பட்டாதான் உனக்கு என்ன கிடைக்கும். அப்போ உபத்திரத்தின் பாதையிலே நீ போகணும். அங்கே தான் ஜெபத்தில் என்ன கிடைக்குன்னா அந்த பொறுமைக்கான வல்லமை கிடைக்குது. ஆனால் பொறுமை உண்மையிலே எங்கே கிடைக்குது? அந்த ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெபத்துக்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு போனால் வீட்டை பூட்டிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி அனுபவம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அங்கே நிறைய நடக்கு. அப்படி நைட்டு வெளியே தான் நிற்கிறாங்க. சில குணமொழிக்கு ஜெபம் முடிஞ்சு 10:30 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. நான் சிலப்போ ஓவர் ஃபயர் ஆன உடனே ஜெபம் 9:45 ஆயிடுது. உடனே இவங்க முடிச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 ஆயிடுது. இப்போ வேற ப்ரேயர் சென்டர் நற்செய்தி நடுவத்தில் மாறிட்டு தூத்துக்குடியில் நம்ம ஜெபம். அதனால அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போக 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அவங்க 10 மணிக்கு 11 மணிக்கு போனால் கதவு பூட்டப்பட்டு விட்டது. என்ன அண்டக்கா கசுன்னு சொன்னாலும் திறக்கப்படாது. ராத்திரி பூரா வெளியே தான் நிற்கிறாங்க. வெளியே நின்றுட்டு ஃபோன் அடிப்பாங்க, பிரதர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏம்மா இப்போ தான் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம்மா. நல்ல நிம்மதியாக இருக்கீங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஏம்மா அப்படின்னா, நான் வெளியே நிற்கேன் பிரதர். நேற்று போன ஞாயிற்றுக்கிழமை அப்படி நடந்தது. நான் வீட்டுக்கு வெளியே நிற்க, எங்கள் வீட்டுக்காரங்க கதவை திறக்க மாட்டேங்க. சரி, சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காக போனோம், அதுக்கும் அடி விழும் பிரதர், அதனால் நான் வாசலே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி ஹல்லேலூயா. மறுநாள் காலையில் கேட்டேன், என்னாச்சு, கதவு திறந்ததுக்கப்புறம் சண்டை கண்டா போட்டிகளான்னு. இல்லை, கதவு திறந்தாங்க, திறந்தவொடனே போய் நேராக காப்பி போட்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க. கரங்களை தட்டி அந்த சகோதரிக்காக. உபத்திரத்தினால் என்ன உண்டாகிறது பார்த்தீங்களா? வெளியே அவ்வளோ நேரம் நின்னோடனே டென்ஷன் தானே வரும். திறந்தோடனே போய் காய் போட்டு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு எல்லா வேலையும் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்களாம். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம், ஏன்னா அந்தளவுக்கு பொறுமை எனக்கு இல்லை. ஆமாம், அந்த வார்த்தையை கேட்குற அவங்கக்கிட்ட இருக்கு பாருங்க. இதை ஏன் சொல்கிறேன் புரியுதா? சில சூழ்நிலை வருகிற பொழுது தான் உங்கள் விசுவாசம் வேரூன்றி இருக்கான்னு என்ன செய்யும் தெரியும். எத்தனை பேர் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்க? அப்படி வேரூன்றி இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? தடுமாறிடுவீங்க. விசுவாசத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அல்லேலூயா. அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, நீ வசனம் என்கிற காரியத்தில் உன்னுடைய வேர் என்னவா இருக்கணும்? நல்ல ஊறி போய் இருக்கணும். அப்படி ஊறி போய் இருந்தால் மட்டும்தான் அப்படி என்ன சொல்கிறது, உன்னுடைய ஆணி வேர் எதில் இருக்கணும்? வசனத்தில் ஊன்றி நிற்கணும். அப்படி ஊன்றி நின்றால்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அந்த விசுவாசத்தை விட்டு நீ என்ன செய்ய மாட்ட, நீங்க வழி விலகாம நிற்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நான் சொன்னதை கவனிச்சிட்டீங்க? நீங்க எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதுலேயே ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைப்பார் சொல்லுங்க? டெஸ்ட் வைப்பார். திரும்ப சொல்லிட்டேன். சிலர் இந்த ஜெபத்துக்கு வருவீங்க, அவங்க அற்புதத்தின் மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அற்புதம் எனக்கு ஏதாவது நடக்கணும்னு. அவங்களுக்கு அதில் ஒரு டெஸ்ட்டு வைப்பார். கவனம். திரும்பவும் சொல்கிறேன், அதை ஒரு கண்ணியாக என்ன செஞ்சிடாதீங்க, நீங்களே மாற்றிக்கிடாதீங்க. ஆமாம், சிலருக்கு அது மட்டும்தான் கவனம். எனக்கு இன்றைக்கி ஜெபத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு என்ன நடக்கணும்? ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னு. நீ வசனத்தில் ஊன்றி இல்லாமல் போயிட்டா அதுக்கு வரக்கூடிய அந்த பரீட்சையில் நீ நில நிற்க முடியாமல் போயிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பா சொல்கிறாங்க, அப்படி நீ நில நிற்க முடியாமல் போயிட்டுனா உன் மட்டில் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன், என் ஆத்துமா பிரியம் கொள்ளாது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் இங்கே சொல்கிறது ஈஸி, நீங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்கிறதும் ஈஸி. ஆனால் அந்த நேரத்தில் நிற்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மறுபடியும் கை கொடுத்து சொல்லுங்கள்,
சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அதனால சோதனை வரும் பொழுது இந்த மாதிரி வசனம்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அதான் விசுவாசத்தை பயிற்சிவிக்கிறது. அந்த நேரத்தில் அதை சகிக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி அருங்குடை ஜெபத்துக்கு வர்ற நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஜெபத்துக்கு வாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறார்? விடுதலை தருகிறார். இன்றைய விடுதலை, ரைட் நவுன்னு சொல்லியே நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால நம்ம துன்பத்துக்கு யாரும் பழக்கப்பட மாட்டேங்கும். குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றவங்க இங்கே வந்துட்ட ஹீல் இந்த இடத்துல நின்று ஜெபிச்சுட்டா உடனே அந்த கட்டு உடஞ்சி உடனே விடுதலை ஆகி ஸ்தோத்திரம் அல்லேலூயா எல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சொகுசாக இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. ஆமாம், அதனால் நாம் உபத்திரத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பழக்கப்பட மாட்டேங்கிறோம். உபத்திரம்னா ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ 2 சகோதரி இருக்காங்க, முன் வரிசையில் இருக்காங்க. இவங்களுக்கு போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வருது. இவங்களுக்கு லைஃப் மெதுவாக நார்மலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னமாவது தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருக்கான்னு சகோதரி கொஞ்சம் உங்களை பார்த்துக்கிடுங்கம்பாங்க. இவங்களுக்கு நெஞ்சு குத்திரும். நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமோ, அதனால தான் தேவன் நம்மளை தண்டிக்கிறாரோ அப்படின்லாம் சொல்லி. ஆமாம், தப்பு பண்ணினீங்களோ பண்ணலையோ தேவன் உங்களை பரிசோதித்து அறியும்படி சில நேரம் சில சோதனைகளை உங்களுக்கு என்ன செய்வார்? நான் சொல்கிற இந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். எல்லா துன்பமும் சாத்தான் மேலே பழி போடக்கூடாது. சாத்தான் தந்துட்டான். அநேக சோதனைகளை யார் அனுமதிக்கிறார்? தேவன் தான் அனுமதிக்கிறாருங்கிற தரிசனம் நமக்கு இருக்கணும். அந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறபடினால நான் சகிக்கணும். அது ஜீவித காலம் முழுவதும் அந்த சோதனை இருக்காது. எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? ஜீவித காலம் பூரா இந்த சோதனை இருக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அந்த காலம் வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போதகர் ஜெபிச்சாலும் அந்த சோதனை உனக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த நாட்களில் நீங்கள் அதை என்ன செய்யணும்? சகிக்கணும். அங்கதான் விசுவாசத்துல நீ நிலை நிற்கணும். அந்த விசுவாசத்திலிருந்து நீங்களும் நான் என்ன செய்து விடக்கூடாது? பின்வாங்கி போயிடக்கூடாது. சரி, இப்போ எனக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. முதல்ல எதுல பின்வாங்க கூடாது? ரெண்டாவது, நாம அறிஞ்ச சத்தியத்திலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ரெண்டாவது, நம்ம பின்வாங்க கூடாது. அந்த சத்தியத்தில் நம்ம என்னவா இருக்கணும்? நல்ல வேறு கொண்டு இருந்தா பின்வாங்க மாட்டோம் சூழ்நிலைகள் வருகிற பொழுது. மூணாவது ஒரு காரியம் படிங்க, நம்ம பின்வாங்க கூடாது அப்படிங்கிறதுல. எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆதலின் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. இங்க கொஞ்சம் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். ஆதலால் கடவுள் தரும் ஓய்வு பெறுவதை பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். எதை அடையிற தவறிடக்கூடாது? எதை நாம இழந்துடக்கூடாது? கடவுள் நமக்கு ஒரு ஓய்வு தருவதற்கு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை பழைய தமிழ்ல சொன்னா இளைப்பாறுதல். நம்ம எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல் தரும்படி தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? புரியல, ஆனா புரியுதுன்னு சொல்லுவோம் நம்ம. உங்களுக்கு அமெரிக்கா போறதுக்கு விசா கொடுத்துட்டாங்க 10 வருஷத்துக்கு. எப்பனாலும் போகலாம், தெரியுமா? அமெரிக்கா விசாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா நீங்க எப்பனாலும் எங்க போகலாம்? அந்த 10 வருஷத்துக்குள்ள எப்பனாலும் நீங்க அமெரிக்காவுக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எப்பனாலும் அமெரிக்காவுக்கு நீங்க போக முடியும் அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள. அதுபோல நமக்கு ஒரு ஓய்வு, நமக்கு நித்தியத்துல தேவனோடு இளைப்பாறும்படி நமக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவங்களுக்கு. சரியா? அந்த வாக்கு தத்தத்தை நாம் இழந்து விடாதபடி என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க மக்களே. நான் சொன்னது புரிஞ்சதா? இந்த பூமியில வாழும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு, சரியா? ஆனா
நித்தியத்துல எப்படி அமெரிக்கன் விசா கொடுத்துட்டு நீ எப்பனாலும் வரலான்னு சொன்ன மாதிரி எப்பனாலும் நான் தேவனை என்ன செய்வேன், சந்திப்பேன். பட் அப்படி நான் சந்திக்கும் போது நான் யாரோட போய் இளைப்பாறணும்? கிறிஸ்தவன் யாரோட போய் இளைப்பாறணும்? அப்படி இளைப்பாறணும்னு சொல்லி தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாராம்? விசா கொடுத்துருக்கிறாராம், வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாராம். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க வீணடிச்சிடாதீங்க, வாக்கு தத்தத்திலிருந்து பின்வாங்கி போயிடாதீங்க. திரும்ப படிங்க, இப்ப அந்த வசனம் புரியும் பாருங்க. கடவுள் தரும் ஓய்வை பெறுவதை பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால், அந்த வாக்குத்தத்தை நிலைத்திருக்கிறபடியினால உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடாதபடி கவனமா இருக்கணும். அப்போ சகோதரிக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எப்பனாலும் யாரை சந்திக்கலாம்? என்னைய சொல்லுங்க, எப்பனாலும் நான் யாரை சந்திக்கலாம்? அது எப்பமோ ஒரு 80 வயசோ 60 வயசோ 70 வயசோ 90 வயசோ எப்பனாலும் நான் சந்திக்க. பட் எனக்கு தெய்வம் என்ன கொடுத்துட்டாரு? ஒரு விசா கொடுத்துட்டாரு, ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்தவன்ல இயேசுவை ஏத்துக்கிட்டேன்ல, அதனால எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அந்த வாக்கு தத்தம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா இயேசு ஆண்டவரோட இளைப்பாறுதல் உண்டு. புரியுதா? இது ஒரு பெரிய மறைபொருள். வலதுகரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஞானஸ்தானத்தில் நீங்க யாரோட ஒன்றா மாறுறீங்க? இயேசுவின் உடலோட இணைக்கப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கரணை உட்கொள்ளுகிற பொழுது யாருடைய உடல் உங்களுக்குள்ள வருது? அப்போ உங்க உடலும் யாருடைய உடலும் ஒன்றரை கலக்குது. அப்போ உங்க உடல் முழுவதும் யாருடைய உடலாக உருமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது? யேசுடைய உடலாக உருமாற்றம் அடைஞ்சிட்டே வருதா? இதெல்லாம் நமக்கான வாக்கு தத்துவம். அந்த சாப்டருக்குள்ள போக வேண்டாம். அந்த வாக்கு தத்துவம் என்னன்னு, அந்த வாக்கு தத்துவம் இருக்கிறதால், விசா இருக்கிறதால் உங்களுக்கும் எனக்கும் விண்ணகத்தில் தேவனோடு ஓய்வெடுக்கிறதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம தவற விட்டுறக்கூடாது. அப்ப தவற விடுறதுனா என்னது? 11வது வசனத்தை படிங்க. அதே 4ல் 11 படிங்க. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. அப்போ கீழ்ப்படியாம போய் இந்த வாழ்க்கை, இந்த இப்ப எனக்கு 45 வயசு ஆகுது மக்களே. எனக்கு ஆண்டவர் 80 வயசை முன்குறிச்சு வச்சிருக்காருன்னு வைங்களேன். அவரை நான் சந்திக்கணும்னு. இன்னொரு 40 வருஷம் இருக்குது. இந்த 35 வருஷம் நினைக்கிறேன். இன்னொரு 35 வருஷம் இருக்குது. இந்த 35 வருஷத்துல நான் கீழ்ப்படியாமைய கொண்டு என்னுடைய அந்த வாக்கு தத்தத்தை நான் இழந்துடக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்தை நான் விசாவை இழந்துட்டா எனக்கு அந்த ஓய்வு கிடைக்காது. பேசுறது எல்லாருக்கும் புரியுதாப்பா? கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சாப்டர் பேசும்போது மட்டும் வயசானவங்க ரொம்ப கவனம் செலுத்துறீங்க, மற்றவங்கலாம் கேஷுவலாக இருக்கிறீங்க. எல்லாரும் இந்த கவனம் செலுத்துங்க, எல்லாரும் கவனம் செலுத்துங்க. எப்போனாலும் ஒரு மனுஷன் யாரை சந்திக்கணும்? ஆண்டவரை சந்திக்கணும். அப்படி சந்திச்சா ஒரு காரியத்தை உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லுகிறேன், தேவனுடைய ஓய்வில் நீங்கள் போய் பங்கு பெற தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். இதை விசுவாசிங்க. கைவேத்தி அல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. ஆனால் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காருங்கிறதுக்காக நீ கீழ்ப்படியாமையில் நடந்து அதை நீ என்ன செஞ்சிடாத, இழந்துடாத. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? பிரைஸ் தி லார்ட். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருங்கிறதுக்காக நான் விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து, நான் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து, நான் இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு அதனால எனக்கு பரலோகத்தில் நித்தியத்தில் இடம் உண்டுன்னு சொன்னா அது நடக்காது. அது அப்படி கிடைக்காது. நீங்க இழந்துருவீங்க. அதுதான் பின்மாற்றம். ஆகவே அச்ச நடுக்கத்தோட வாழ்ந்து வாங்க. சொல்லுங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும்? அச்ச நடுக்கத்தோட வாழ்ந்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் தந்த கிருபை என்று எண்ணி பரிசுத்தமா வாழ பாருங்க. அதான் அச்ச நடுக்கத்தோட வாழுங்க. ஏன்? எனக்குள்ள ஓய்வை நான் என்ன செஞ்சிடக்கூடாது. எங்க சொல்லுங்க. இப்போ தாங்க ட்ரௌசர் போட்டு சுத்தின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா என் பையன் 10th படிக்கிறான். அப்படின்னா காலம் ரொம்ப என்னவா போகுது, ரொம்ப பூமி வேகமாக சுற்றுதோ என்னவோ தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நான் கிளவனாயிருவோம் போல தெரியுது. அப்படிலாம் காலம் ரொம்ப ஸ்பீடாக போகுது.
இது இந்த காலம் ரொம்ப குறுகுனது, இந்த பூமியில் வாழ்கிறது. நித்தியமாக நம்ம யாரோட வாழ போகிறோம் சொல்லுங்கப்பா? ஏசு ஆண்டவரோட, அவரோடு கூட போய் உட்கார போகிறோம், அவரோட கூட போய். ஆமாம், நான் ஒரு கிளாஸ் கொடுப்பேன். பரலோகத்தில் பல இடங்கள் உண்டு மக்களே. ஏசு ஆண்டவர் சொன்னார்ல, எனக்கு நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்குன்னு உள்ள வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்போ பரலோகத்தில் நிறைய இடம் உண்டு. தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். என் புரிதலின்படி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாடு இருக்கு, எல்லாமே சென்னை ஆயிடாதுல்ல. தமிழ்நாட்டில் சென்னை ஒரு தலைநகரம். அதுபோல் பரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் இருக்கு. அங்கே தேவன் வசிக்கிற இடம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா, சீயோன் மலையில் தேவன் என்ன செய்கிறாராம்? பரலோகத்தில் ஒரு சீயோன் மலை இருக்குதான், அங்கே தேவன் வசிக்கிறாராம். பரலோகத்தில் ஒரு எருசலேம் இருக்குதான், அது பரலோக எருசலேம் சொல்றாங்க. அந்த எருசலேம்ல தான் சீயோன் மலை இருக்குதான். அந்த சீயோன் மலைக்கு நாம எல்லாரும் போயிட முடியாது. முதல்ல அந்த எருசலேமுக்கு நாம எல்லாரும் போக முடியுமான்னு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் உண்டு. எங்கேயோ இருப்போம், தூத்துக்குடியில் இருப்போம், திருநெல்வேலியில் இருப்போம். ஆனால் சென்னையில் அந்த சீயோன்ல அந்த எருசலேமில் போய் நிற்கணும்னா அதற்கு தகுந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை நான் என்ன செய்துட்டே இருக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஹாலே லூயா. கைகள் உயர்த்தி சொல்லுங்க, ஹாலே லூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? நீ பரிசுத்தமாக ஜெப ஜீவிதம் ஜீவிச்சு வாழ்றதுனால இந்த உலகத்தில் உனக்கு பெருசாக கைமாறு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க. கைமாற உலகத்தில் பெறணும்னு நினைக்காதீங்க. உலகத்தில் பெற்றுட்டிங்கன்னா உங்கள் கணக்கு முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம், செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். உலகத்தில் நீ வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு கைமாறு இல்லாமல் போகுதுன்னா உன்னை எருசலேமுக்கு தேவன் தயார்படுத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆமாம், குருக்கள் தான் சியோனில் போவாங்கன்னு சொல்கிறாங்க. குருத்துவ வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் சியோனுக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க நம்முடைய திருச்சபையில், அப்படி ஒரு ஃபெய்த் இருக்குது. ஆனால் நாமளும் சியோனுக்கு போக தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க? இறக்கம் செய்வார். அப்போ நம்முடைய இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்? அச்ச நடுக்கத்தோடு வாழணும். அந்த விசாவை இழந்து போகாமல் நான் என்ன செஞ்சுக்கிடணும்? காத்துக்கிடணும். பின்மாறி போயிடக்கூடாது. பரிசுத்தமா வாழ்றதுல சலிப்படைஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுல சலிப்படைஞ்சிடக்கூடாது. ஜெபம் பண்ண வர்றதுல சலிப்படைஞ்சிடக்கூடாது. வசனத்தை கேட்கறதுல சலிப்படைஞ்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அச்ச நடுக்கத்தோட வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த ஓய்வுல நீங்க போய் பங்கு பெறுவீங்க. 11 வசனத்தை திரும்ப படிங்க எல்லாரும். 4 எபிரேயர் 4:11 படிங்க. ஆதலால் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மூணாவது காரியம் மனதில் பதிக்கிறது? எதிலிருந்து பின்மாறி போயிடக்கூடாது. ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்துக்கிட்டே இருக்கணும்? வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஒரு ஆமீன் சொல்லிருங்க. இந்த வசனத்தின்படி வாழ்கிறது, ஜெப ஜீவத்தில் வாழ்கிறதெல்லாம் ஒரு சீசன் மாதிரி கிடையாதுன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்படி ஃபயராக இருந்துட்டு அப்புறம் முஸ்ன்னு போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்? அச்ச நடுக்கத்தோடு வாழணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் அச்ச நடுக்கத்தோடு வாழுங்கன்னு சொல்லு. ஏன்னா உங்கள் மனசில் இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு கடவுள் அருளிய அந்த ஓய்வை நான் பெறுவதற்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்போ என்னதுனால இழந்து போவேன்? நான் வசனத்துக்கு எங்கெங்கே கீழ்ப்படியாமல் போகிறோனோ அப்போல்லாம் இழந்து போயிடுவேன். வேற ஒன்றும் இல்லை. கீழ்ப்படியாமையால் நீங்கள் அதை இழந்து போகாதபடி கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருங்க. ஆமே. சரி, 4வது ஒரு காரியத்தில் நம்ம பின்வாங்கி போறாங்க ஒரு சிலர். வாசிங்க, யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்தை படிங்க. யோவான் 6:66. அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து
யாரு இயேசுவை விட்டு பின்மாறி போயிட்டா? இயேசுவின் சீடர்கள். சரி, ஏன் அவங்க இயேசுவை விட்டு பின்மாறி போனாங்க? 60வது வசனத்தை படிங்க. ஏன் அவங்க பின்மாறி போனாங்க? அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு என்னதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம்? இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு என்னவா இருந்துச்சு? ரொம்ப கடினமா இருந்துச்சு. அதனால என்னவாகி போயிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. கைகள் வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாம இறுதி காலத்தில் வாழ்றோங்கிறதுக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்லித்தாரேன். எக்கச்சக்க போதகர்கள் வந்துட்டாங்க. அதுலேயும் டிஃப்ரெண்ட் போதகர்கள் வந்துட்டாங்க. அதுலேயும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கிற போதகர்கள் வந்துட்டாங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கிற போதகர்களை விட எந்த போதகர்கள் அதிகமாக வந்து விட்டார்கள்? இப்போ யூத்து பசங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதன்படி இப்பொழுது ஜெபங்கள் நடக்கிறது இல்லை. பாடல்கள், ஆராதனைகள், புகையெல்லாம் போட்டு ஒரு நடனங்கள் ஆடி ஆராதனை நடக்கும். அன்னைக்கு இதை 4-5 இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன். ரொம்ப மோசமான நிலைமைக்கு கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிறது. காரணம், இப்படிப்பட்ட நிறைய பேர் இந்த நாட்களில் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கி ஒரு போதகர் போதிக்கிறார், எல்லாம் பிரிவினை சபையில் தான், ஆனால் அது ரொம்ப பிரபலியமாகிறது. எதில் போதிக்கிறார்? சினிமா பாடலிருந்து அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அந்த பாடல் வழியே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு சொன்னார். உண்மையிலே நானே உட்காந்து 1 மணி நேரம் செய்தி கேட்டேன், இந்த ஆள் என்னதான் சொல்கிறார் அப்படின்னு. எப்படி இந்த பாட்டிலிருந்து கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு அவன் பேசுகிறான் பாருங்க. உண்மையிலே அது சத்துருடைய பேச்சுங்கிறது என்ன அழகாக தெரியுது. அது அந்த ஜனங்க அப்படி வஞ்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் என்ன கூட்டம்? பயங்கர கூட்டம் இருக்குது அந்த ஆளுக்கு. எப்படி ஒரு 500 பேர் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பேர் விசில் அடித்து கை தட்டுறான். சொர்க்கம் மதுவிலை பாடலில் இருந்து கடவுள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. 6 மாதத்தில் அது நிறைவேறும், வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படிங்க. இது என்ன காலம்? இதெல்லாம் ஒரு அடையாளம் இல்லை. எக்கச்சக்க ஊழியர்கள் இந்த மாதிரி விதவிதமாக இன்னைக்கு உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏன் இப்படி உருவாகிறாங்க? இந்த பழைய போதனைக்கெல்லாம் இப்போ பெருசாக மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. நிறைய பேர் அதை விட்டு விலகி போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பழைய போதனை தான் அது 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 பழைய போதனைன்றாங்க. அதுதான் கரெக்டு. கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனை சொல்லுங்க. போதனை வேற, நற்செய்தி அறிவிக்கிறது வேற. சொல்லுங்க மக்களே. போதனைன்னா என்ன? நற்செய்தி அறிவிக்கிறதுனா என்ன? கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிற நற்செய்தி. அப்போ போதனைன்னா ஆங்கிலத்தில் அதை டாக்டரைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது திருச்சபையின் உபதேசங்கள். இன்னும் நல்ல தமிழில் சொன்னால் என்னப்பா? திருச்சபையினுடைய போதனைகள் சொல்லுவோமா? திருச்சபையின் போதனைகள். அதுதான் திருச்சபைக்கு எலும்பு மாதிரி. நமக்கு எலும்பு இருந்தால் தான் நம்ம இந்த உடம்பு நிற்க முடியும். நற்செய்தி என்பது திருச்சபைக்கு இருக்கக்கூடிய உயிர் மாதிரி. எலும்பு இல்லைன்னா இந்த சபை என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். இந்த போதனை, இந்த உபதேசம் இல்லைன்னா சபை என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. உபதேசத்தை நீங்களும் நானும் கொடுக்க முடியாது, நான் கொடுக்க முடியாது. நான் நற்செய்தி தான் போதிப்பேன். இங்கே வந்து நான் புதிய உபதேசத்தை உங்களுக்கு என்னால் தர முடியாது, எனக்கு அனுமதி கிடையாது. கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்ன புரியுது? நான் நற்செய்தி தான் அறிவிக்கணும். நான் இல்லை, எந்த போதகர் வந்தாலும் எந்த சாமியார் வந்தாலும் அதுதான் உண்மை. அவங்க என்ன தான் அறிவிக்கணும்? போதனையை யார் தான் கொடுக்கணும்? திருசபை கொடுத்துட்டு அதில் எதெங்கிலும் சிறிய மாற்றங்கள் போதனையில் மாறணும்னா அவங்க வத்திக்கானில் கூடணும், முடிவு எடுக்கணும். விளங்கு தான் நான் சொல்கிறது. திருச்சபையின் போதனை இருக்குல்ல, அந்த போதனையை நான் மாற்றி பிரசங்கிக்க கூடாது. அது எனக்கு ரைட்டு கிடையாது. பிரசங்கிச்சா நீங்கள் நிப்பாட்டி கேட்கணும். பிரதர், உங்களுக்கு கடவுள் என்ன ரைட்டு கொடுத்துருக்காரு? வசனத்தை போதிக்கிற ரைட், அது நீங்கள் செய்யுங்க. ஆனால் போதனையை மாற்றக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் பேசுறது புரியலையோ?
சரி, திருச்சபையின் போதனைனா என்ன? ஷார்ட்டாக புரியுற மாதிரி ஒன்று சொல்லுங்களேன். எது திருச்சபையின் போதனை? விசுவாச பிரமாணம் சொல்கிறீங்கல்ல, அதுதான் என்ன போதனை? திருச்சபையின் போதனை. அதான் நமக்கு எலும்பு கூடு மாதிரி, திருச்சபையின் எலும்பு கூடு மாதிரி. அப்போ அதில் புனிதர்களின் உறவை நம்புகிறேன் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. பாவ பொறுத்தலை நம்புகிறேன். சரீரத்தினுடைய மீண்டு எழும்புறதை நான் என்ன செய்கிறேன்? நான் நம்புகிறேன். எல்லாம் சொல்கிறீங்களா? இதெல்லாம் யாருடைய போதனை? ஒரே சர்வேஸ்வரனை யாருடைய போதனை? அந்த சர்வேஸ்வரனுடைய ஒரே மகன் தான் யாரு? இயேசு. இது யாருடைய போதனை? அவர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார். யாருடைய போதனை? அவர் மரிச்சார். மரிச்சு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. இந்த போதனை இதான் உபதேசம். இதுல நீங்களும் நான் என்ன செய்ய பண்ண முடியாது? நீங்க மாற்றம் பண்ண முடியாது. ரைட்டு கிடையாதுப்பா. அதை மாற்றம் பண்ணி போதகர்கள் பிரசங்கிக்கிறதால் தான் இன்னைக்கு ஆடுகள் பிள உண்டு போகிறது. ஏன் அதை மாற்றம் பண்றாங்க? ஒன்று எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாருங்கிறான், இன்னொன்று அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லுங்க. ஏன் ரொம்ப பெரியவங்க இருக்கீங்களா? பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு சொல்லுங்க, உங்க காலத்தில் தவ காலத்தில் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தீங்க? சொல்லுங்க. எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்படியாக திருச்சபை சொன்னது அதை சொல்லுங்க. என்னப்பா 2 நாளா? யாரும் 40 40 நாள் திருச்சபையில் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கு. 40 நாள் சுத்த போசனை என்ன செய்ய சொன்னாங்க? அனுசரிக்க சொன்னாங்க. 40 நாள் ஒரு சந்தி பக்தி முயற்சியை கடைபிடிக்க சொன்னாங்க. முந்தி நான் சொல்றது முந்தி. முழு உபவாசம் 2 நாள் பிரதர் சொல்ற மாதிரி. ஆனா அது போய் 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 இப்ப என்ன ஆகி போச்சு? ஹல்லேலூயா, ஆமேன் தான். இப்ப சுத்த போசனம் இல்லை, உபவாசம் இல்லை, கேட்டால் ப்ரெஷர் சுகர், கேட்டால் அது இது இப்படின்னு இப்போ சொல்லி புரியுதா? என்ன புரியுது உங்களுக்கு? உபதேசம் தேவனுடைய போதனை கடினமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் யாரை விட்டுட்டு போயிட்டாங்க? ஆமாம், எந்த இடத்துல இந்த ஆண்டுடைய வார்த்தை கடினமாக காரியமாக வருதோ அது ஒன்றை திருத்துறதுக்கும் ஒன்றை சரி பண்ணுறதுக்கும் உங்களையும் என்னையும் தேவனுக்கு முன்னால் கற்புள்ள கண்ணியாக நிறுத்துறதுக்கும் தான் தேவன் அப்படி கடினமான வார்த்தைகளை பேசி நம்மகிட்ட சொல்கிறார். சரிதானா? எனக்கு இது கடினமாக இருக்குது, இந்த போதனை சரி வராதுன்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சிடக்கூடாது? விளைகிடக்கூடாது. என்ன காரணத்திலையும் ஜீவனுள்ள நாள் மட்டும் கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனையில் உறுதியாக நிற்க பாருங்க. நான் பேசுறது புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதில் என்னவா இருக்க பாரு, அதில் உறுதியாக இருக்க பாருங்க. சரி, ஜெபக்குழு வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே இங்கே சில போதனைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த போதனை உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்கணும். ஏன் கட்டியாக கொடுக்கப்படுது? ஏன் கட்டியாக கொடுக்கப்படுதுன்னா நம்மளை தேவனுக்கு முன்னால் என்னவாக நிறுத்துறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. தேவனுக்கு முன்னால் கற்புள்ள கண்ணியாக நிறுத்துறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? ஆசைப்படுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மக்களே. கைகள் உயர்த்தி தான் சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், முந்தி தூத்துக்குடியில் எங்களுடைய ஜெபக்குழுவில் கொஞ்சம் அது இப்போ நான் இடக்காலங்களில் நான் அந்த தவறு செஞ்சேன், அதனால் சொல்கிறேன். ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். முந்தி ஸ்ட்ரிக்ட்டு தான், ரொம்ப கடினமான போதனையாக இருக்கும். பெண் ஊழியர்கள் இருப்பாங்க, ஆண் ஊழியர் இருப்பாங்க. பேசக்கூடாது, பேசினா கொண்டே விடுவேன்ருவேன். யாராவது எங்கேயா பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான், ஒழுங்கு நடவடிக்கை இப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் அதனால நிறைய பேர் மன வருத்தப்பட்டு அப்படி இப்படி ஆகிட்டே இருந்தாங்களா, சரி போங்க அப்படின்னு விட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட் அப்படி நான் விட்டுட்டேன். அந்த விஷயத்தை இலகுவாக விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், அதனால் நிறைய பேர் பின்மாறி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைச்சிட்டாங்க சவுண்டு. ரொம்ப பின்மாறி போகிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? நான் லேசாக விட்டதுனால் வந்த விளைவு, நடக்கக்கூடாத நிறைய பாவங்கள் நடந்தது, நடக்கக்கூடாத நிறைய விஷயம் நடந்தது. அதனால் பின்மாறி போனவங்க ரொம்ப, அது என்னை ரொம்ப உடைச்சது, இப்போ வரைக்கும் உடைச்சிட்டு இருக்கு.
இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறது எல்லாரும் அந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது என்கிட்ட இப்போ சிலர் வந்து பேசுகிறாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பிரதர் நீங்கள் கொடுத்த இடம் அப்படிங்கிறாங்க. அது என்ன, நான் என்ன இடம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால், நான் கொடுத்த இடம் கொஞ்சம் இலகுவாக்கி விட்டேன். அந்த ஓவர் கண்டிப்பு அதெல்லாம் விட்டாச்சு. ஏன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக தெரியுது. பார்த்தீங்களா, ஏசு ஆண்டவருடைய அப்போ அந்த கண்டிப்பு எதுக்காக சொல்லுங்களேன்? அந்த கண்டிப்பு எதுக்காக? நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், அந்த கண்டிப்புலாம் இருந்திருந்தா இந்த தப்பு இன்னைக்கு நடந்திருக்காதே. பார்த்தீங்களா, அப்போ அந்த கண்டிப்பு அந்த மூப்பர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த விசுவாசிகளை ஆண்டவருக்கு முன்னால கற்புள்ள கன்னிகளாக நிறுத்துறதுக்காக தானே. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க போதனையின் கண்டிப்பு வேண்டாம், கொஞ்சம் அப்படி அப்படி என்ன லூஸ் ஆக்கி விடுங்க பிரதர். அப்படி எல்லாம் லூஸாக போயிடும். கொஞ்சம் கவனிங்க. உங்க இந்த குழுவில் ரொம்ப கண்டிப்போட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போறாங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சொல்றேன், இந்த ஊழியம் அந்த ஜெபக்குழு வளரும், அங்கே எழுப்புதல் உண்டாகும். ஆமாம், கைகள் உயர்த்தி ராமேன்னு சொல்லிருங்க மக்களே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிட்டு? நான் எப்போவுமே என்னுடைய ஊழியமாக, அது என்னுடைய ஊழியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு வசனத்தை லூக்கா 1:17 படிங்களா. அதுதான் எனக்குள்ள ஊழியம்னு நான் கருதுறேன், எங்களுக்குள்ள ஊழியம்னு நான் கருதுறேன். அது உங்களுக்குள்ள ஊழியமாக மாறினா நல்லதுன்னு நினைக்கிறேன். லூக்கா 1:17. ஆமாம், மைக்கில் படிங்கம்மா அந்த வசனத்தை. எலியாவின் உள்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இது இந்த ஊழியம், இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நான் செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன். இது என்னுடைய ஊழியமாக கருதுறேன். நான் திரும்ப படிக்கிறேன். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட இந்த இது ஒரு பெரிய அபிஷேகம். யாருடைய உளப்பாங்கு? இது பெரிய ரகசியங்கள் உண்டு இதில். சரி, அடுத்து பாருங்க. தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம பணி வாழ்வில் இது, நம்ம பணி வாழ்வால் இது நடக்கணும். தந்தையரும் மக்களும், அது பெரிய அர்த்தம் உண்டு. அது நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நேர்மையாளரின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். நீதிமான்களுடைய மனநிலையை கீழ்ப்படியாத மக்கள் பெற செய்யணும் இந்த பணி வாழ்வாள. அது ஒரு டார்கெட். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்யணும். அதான் என்னுடைய விஷன். கொஞ்சம் எத்தனை பேர் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க மக்களே? மனசில் எடுங்க. இது அது நம்முடைய விஷனை மாறணும். இப்படியெல்லாம் செஞ்சு ஆண்டவருக்கு ஒரு மக்களினத்தை நான் என்ன செய்யணும்? நான் ஆயத்தம் பண்ணணும், நான் ரெடியாக்கி எடுக்கணும். அதான் என்னுடைய மிஷன். அப்போ அந்த மிஷனை நான் நிறைவேற்றணும்னா, நேர்மையாளரின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறணும்னா, அந்த மிஷனை செய்யக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனையில் என்ன இருக்கணும்? கடினம் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, ஒரு கட்டுப்பாடும் ஒரு ஒழுக்கமும் ஒழுங்கா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவருடைய சீடர்கள் அவருடைய போதனையினுடைய கடினம் அதிகமா, ரொம்ப டஃப்பா போதிக்கிறாரு. இது என்ன இவரு? இன்னைக்கு அதான் நீங்க வாசிக்கிட்டு இருப்பீங்க. சதையை தின்னு ரத்த, என்னப்பா மாம்ச பிராணி மாதிரி இருக்கிறான், காட்டுவாசி மாதிரி, என்ன உடம்பு திங்க சொல்றான், சதையை திங்க சொல்றான், ஓடிவிட்டான் எல்லாரும். போதனை ரொம்ப கடினமா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. அதனால நாம என்ன செய்யக்கூடாது? என்ன கடினம் இருந்தாலும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது. அதனால் நாம் அந்த உபதேசத்தில் என்னவா இருக்கணும்? உறுதியா நின்றுணும். கடினமா இருக்குங்கிறதுக்காக நம்ம பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது? நாம போயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிட்டு மக்களே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் வரி உண்டு, என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் வாழணுமே. பாடுங்க. உம்மோடு
கொடுக்கணுமே. ஐயா உம்மை போல் வாழணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் வாழணுமே. எனக்கு பதில் சொல்லுங்க, எதுலலாம் நாம பின்வாங்கி போயிடக்கூடாது? விசுவாசத்துல நாம என்ன ஆயிடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. ரெண்டாவது எதுல பின்வாங்கிடக்கூடாது? நாம அறிஞ்ச சத்தியத்திலிருந்து நாம என்ன செய்திடக்கூடாது? வசனத்திலிருந்து நாம பின்வாங்கி போயிடக்கூடாது. மூணாவது எதுல பின்வாங்கிட போயிடக்கூடாது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓய்வை குறித்த வாக்கு தத்தத்திலிருந்து நாம் என்ன செய்திடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. நாலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்கள் போதனையை விட்டு நாம் என்ன செய்திடக்கூடாது? நான் பேசுனது புரிஞ்சிட்டா? அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அதை விட்டு நான் என்ன செய்திடக்கூடாது? பின்வாங்க கூடாது. அஞ்சாவது, அது சின்ன விஷயம்தான், ஆனால் முக்கியமான விஷயம். இணை சட்டத்தை எடுங்களேன். 17வது அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. இணை சட்டம் வேகமாக, நமக்கு நேரம் ரொம்ப குறைவாயிருக்கு, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். இணை சட்டம் 17 17வது அதிகாரம் 17வது வசனம். அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பின்வாங்கி போகிறதுக்கு பெண்கள் முக்கிய காரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் பின்வாங்கி போகிறதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? ஒரு சில ஆண்கள் காரணமாக இருப்பாங்க. கொஞ்சம் கவனிங்க. கடவுள் நமக்கு தந்திருக்கிற மனைவிக்காக ஸ்தோத்திரம், கடவுள் நமக்கு தந்திருக்கிற கணவனுக்காக ஸ்தோத்திரம். அதோட நம்ம சிந்தை ஸ்டாப் ஆயிடணும். இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்முடைய சிந்தனை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது, இயங்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட இயங்கக்கூடாது. அதனால் நிறைய பேர் இடறி போயிடுவாங்க. அவ்வளவு பயங்கரமான ஞானமுள்ள ராஜா யாரு? அவர் இடறி போனது யாரால தான்? பெண்களால் தான் பைபிள் சொல்லுது. நெகேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. நெகேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. 13வது அதிகாரம் 26வது வசனத்தில் பயங்கரமான ஞானி சாலமோன் பெண்களால் இடறி போனார்னு இருக்கு பாருங்களேன். நெகேமியா 13வது அதிகாரம் 26வது வசனம். சாலமோனின் பாவம் எதுதான் அல்லவோ? அவரை போன்ற மன்னர், அவரை போன்ற ஒரு மன்னர் பல நாடுகளிலும் இருந்ததில்லையே. எங்கேயுமே இருந்தது கிடையாது. அவருடைய கடவுள் அவருக்கு அன்பு காட்டினார். கடவுள் அவரை இஸ்ரேல் அனைவருக்கும் அரசராக ஏற்படுத்தி இருந்தார். கடவுள் அவரை அன்பு செலுத்தினார். இஸ்ரவேல் அனைவருக்கும் அவரை அரசராக ஏற்படுத்தினார். இருந்தாலும் வேற்றின பெண்கள் அவரையும் பாவம் செய்தார்கள். அவரை பாவம் செய்ய வைத்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த பெண்கள் காரியம், ஆண்கள் காரியத்துக்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா பின்மாறி போயிருவீங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஆவிக்குரிய சந்தேகம் தான் கேட்க போறேன் அப்படின்னு பேசக்கூடாது. கேட்குதாப்பா? என்ன சந்தேகம் கேட்க போறேன்? ஆமாம், கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு. நம்ம சகோதரிகள்லாம் ரொம்ப ஜபதாக உள்ளவங்க, அப்படி தானம்மா? ஜபதாக உள்ளவங்க அப்படியே ஜெபி சரியான அபிஷேகத்தை வாங்கிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தரிசனம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெபிச்சா நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சகோதரிகிட்ட போய், ஏக்கா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தொழில் வர மாட்டேங்கி, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்க போகிறது. அந்த அக்கா ஜெபிக்கிறாங்க. நமக்கு தரிசனம் இருக்குது, நமக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஜெபிக்கிறாங்க. உடனே அவங்க ஜெபிச்சு கொடுத்த கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீருது மெதுவாக. ஓ நன்றி ஸ்தோத்திரம், இப்போ அக்கா வந்து பிரபலியம் ஆயிட்டாங்க. கேட்டுச்சா எல்லாருக்கும்?
கொஞ்ச நாள் கழித்து அதே ஆள் அடிக்கார் அந்த அக்காவுக்கு. நைட் அடிக்கார் 10 மணிக்கு. அக்கா எனக்கு ஒரே கெட்ட கெட்ட எண்ணமாக வருது, இப்போ ஜெபம் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. உனக்கு கெட்ட எண்ணம் வந்தால் அவங்க என்ன செய்யணும்? ஆரம்பிக்குதா பிரச்சனை? அப்போ நான் சொல்லுவேன், உன் பிரச்சனைக்கு நீ யார்கிட்ட தான் போய் ஜெபிக்கணும். அது சரி, ஆண்டவர் யாரை கருவியாக கொடுத்துருக்காரு? சகோதரர்களை கொடுத்துருக்காரு. ஊழியக்காரங்கிட்ட போய் நீ ஜெபி. நீ ஏன் பெண்கள்கிட்ட போய் ஜெபிக்க? அதே மாதிரி பெண்கள் போய் என்னத்துக்கு ஆண்கள்கிட்ட போய் ஜெபிக்கணும்? உனக்கு சகோதரிகள் இருக்காங்க, எங்கள் குரூப்பில் நடக்கிறது சொல்கிறேன். சகோதரிகள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. நீ ஏன் ஆண் ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணுற அந்த நேரத்தில்? அது வேண்டாம். ஏன்னா அதனால் நாம் அநேக பேர் என்ன செய்து விடுகிறோம்? பின்மாறி போகிறோம். அவசியம் இல்லாத ரகசிய உறவுகளுக்குள்ளே போயிடுறோம். திருமணத்தை தாண்டிய உறவுகளுக்குள்ளே போயிடுறோம். நீ எவ்வளோ பெரிய அபிஷேகம் உள்ள ஆளாக இருந்தாலும் நீ பின்மாறிடுவ. அவ்வளோ பெரிய ராஜா சாலமோன், ஆனால் பெண்களால் என்ன ஆயிட்டார்? பின்மாறி போயிட்டார். அப்படித்தான வசனம் சொல்லுது. அவ்வளவு பெரிய ராஜா. நெகேமியா அதுதான் சொல்றார், அவ்வளோ பெரிய ராஜா. அவரை போல தேவன் யாரையும் உயர்த்தி வச்சதில்லை. அப்படிப்பட்ட மனுஷன் செய்த பாவம் என்ன? பெண்களுக்கு இடம் கொடுத்து பின்மாறி போயிட்டார். அதனால பெண்களுடனே பெண்களை மட்டும் சொல்ல நினைக்க வேண்டாம். இச்சையான காரியங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அது காரணம் எந்த விஷயத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்துட்டா நாம் என்னவாகி போயிடுவோம்? பின்வாங்கி போயிடுவோம். கைகள் வைத்து ஒரு ஆமீன்னு சொல்லிடுங்க. நேரம் எனக்கு முடிஞ்சிட்டு, ஆனால் வேகமாக சில வசனம் சொல்கிறேன், அது நான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் படிக்கிறீங்களா? படவிடான்னு எண்ணிக்கை புஸ்தகத்துக்கு வாங்க. 32வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் பின்மாறி போனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். எண்ணிக்கை 32:15. வேகமாக படிங்களேன். நீங்கள் விலகினால் அவர் அவங்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். போதும், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பின்வாங்கி போனால் ஆண்டவர் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற அந்த இடத்தை நீ அடைய முடியாது. என்ன செஞ்சீங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? விசுவாசத்திலிருந்து நீ பின்வாங்கி போனா, வசனத்திலிருந்து நீ பின்வாங்கி போனா, தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலிருந்து நீ பின்வாங்கி போனா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு லெக்கு இருக்குல்ல, ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருல்ல, அதுக்கு ஒரு லெக்கு இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அந்த லெக்கை நீ அடைய முடியாமல் போயிடும். இடையிலையும் பாதியிலையும் போயிடுவேன். அதுதான் வசனம் சொல்லுது. அவர்கள் பின்மாறி போனதால், அவர்கள் முணுமுணுத்ததால், அவர்களுக்கு குறிக்கப்பட்ட கானான் தேசத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல. அவங்க வனாந்திரத்தில் செத்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் தான் எங்க போனாங்க? கானானுக்குள்ள போனாங்க இல்லையா? அவங்களால கானானுக்குள்ள போக முடியல. மோசையாலே போக முடியல. எல்லாம் பார்க்க தான் செய்தாங்க, போக முடியல. பிள்ளைகள் தான் போச்சு. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் போயிருக்காங்க. 2 மனுஷங்க மட்டும்தான், இவங்க மட்டும்தான் போயிருக்காங்க. எகிப்திலிருந்து விடுதலை ஆனதுல இவங்க 2 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. மொத்தம் எல்லாம் செத்து போயிட்டான் பாலைவனத்தில். கேட்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறேன்? என்ன புரியுது? எதனால இந்த நிலை? எதனாலன்னா அவர்கள் பின்வாங்கி போனார்கள். பல நேரம் முணுமுணுத்தார்கள், பல நேரம் கீழ்ப்படியில, பல நேரம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக பேசினார்கள், பல முறை பாவம் செய்தார்கள், விக்கிரகங்களை வழிபட்டார்கள். அதனால் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். அதனால் அவர்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள லெக்க அவங்க அடையாம வழியிலேயே செத்து போயிட்டாங்க. இப்ப எனக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். அந்த திட்டத்தை நான் அடைய வேண்டும் என்றால் நான் அச்ச நடுக்கத்தோட ஆண்டவருக்கு முன்னால நான் வாழ்ந்து வரணும். அப்படி வாழ்ந்து வராம நான் என் ஆவியில என்னுடைய ஒரு விஷயத்துல நான் பின்மாறி போயிட்டேன்னா அந்த லெக்கை நான் அடைய முடியாமல் போய் விடும். கண்டிப்பா அடைய முடியாது. 2வது நியாய தீர்ப்பு வரும் பின்மாறி போனா. அப்படித்தானே சொல்லியிருக்கு. அவங்க மேல என்ன வந்துச்சு? படிங்க கடைசி வார்த்தைய. அவங்கள பாத்தீங்களா? நியாய தீர்ப்பு வரும். என்ன ஆகி போனா? நீ இந்த விசுவாசத்தை விட்டு பின்மாறி போனா, நீ இந்த இறை வார்த்தை விட்டு பின்மாறி போனா, நீ வாக்குத்தத்தத்தை விட்டு பின்மாறி போனா, நீ திருச்சபையினுடைய நம்பிக்கையை விட்டு போதனை விட்டு பின்மாறி போனா, நீ இந்த மாதிரி இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து நீ பின்மாறி போனா நியாய தீர்ப்பு வரும். 2 குறிப்பேடுக்கு வாங்களேன். 2 குறிப்பேடு 25ல் 27வது வசனம். என் வாழ்க்கையில் ஒரு சில நேரம் நான் பின்மாறி போனப்போ, கொஞ்சம் கவனிங்க, அதை எடுத்து வச்சுக்கிடுங்க. என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் பின்மாறி போனப்போ, ஒரு சில விஷயத்தில் நான் பின்மாறி இருக்கிறேன், அப்புறம் நான் சரி பண்ணினேன். அப்படி பின்மாறி போனப்போ
இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறினதை நான் உணர்ந்தேன். அதனால உங்களுக்கும் சொல்லித்தரேன். என்னைக்கு 2 குறிப்பேடு 25:27. அமர்ஷியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் அமர்ஷியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலேமில் அவனுக்கு எதிராய் சதி உருவானது. எருசலேமில் அவருக்கு எதிராக சதி உருவானது. கொஞ்சம் கவனிங்க. நீங்க பின்மாறி போயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்க நினையாத ரீதியில பல எதிரிகள் உங்களுக்கு எதிராக உருவாகி வருவாங்க வாழ்க்கையில. அது ஒரு அடையாளம். நீ தேவனை விட்டு நீ என்னவாய் போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ பின்மாறி போற. நீ பின்மாறி போறதுனால தான் உனக்கு பல எதிரிகள் உருவாவார்கள். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எதுல நீங்க பின்மாறி போயிருக்கீங்கன்னு. அதை உடனே சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த எதிரிகள் வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க. நான் சொன்னதை கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. நான் சொன்னதை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதை சில தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிட்டா கூட நல்லது தான். நீங்கள் ஏதாங்கிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் படிகளில் பின்மாறி இருந்தீங்கன்னா ரகசியமா உனக்கு எதிரிகள் உருவாவார்கள். நீ பின்மாறி போவதால் எதிரிகள் உனக்கு வருவாங்க. அது ஒரு அடையாளம், முக்கியமான அடையாளம். ஸ்தோத்திரம். அமர்ஷியா ஆண்டவரை விட்டு விலகி போனதால், அந்த ராஜா விலகி போனதால் என்ன ஆச்சு? இப்ப திரும்ப படிங்க பாருங்க, வசனம் முழுவதும் படிங்க. அமர்சியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலேமில் அவனுக்கு எதிராக சதி உருவானது. அவன் இலாக்கீசுக்கு தப்பியதோடு அங்கேயும் அவர்கள் ஆட்களை அனுப்பி அவனை கொன்றனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பின்வாங்குதலை ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துடாதீங்க. நிறைய எதிரிகளை நீங்க சந்திக்க வேண்டியது. இது என்னத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இவங்களெல்லாம் நம்மளை எதிர்க்கிறாங்க, என்னத்துக்கு இப்படியெல்லாம் நடக்கு? அது அவங்க அப்படி செய்தாங்க அதனால, இவங்க இப்படி செஞ்சாங்க அதனால இவங்க நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு அடுத்தவங்க மேலே பழி போடாமல் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், என்ன கர்த்தாவி என்ன நடக்கு? நான் ஸ்பிரிச்சுவலாக அங்கெங்கேயோ ஒரு இடத்துல பின்மாறி போகிறேன் தெரியுது. ஓ கர்த்தாவி அங்கே நான் பின்மாறி போகிறேன்னா தெரியுதா? சில இடத்துல நான் பலகீனமாகறேன், உடனே அதை சரி பண்ணுறேன். அதை சரி பண்ண 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 ஆண்டவருக்குள்ளே சரியாக அந்த எதிரிகள் வந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகிறதையும் நான் பார்க்குறேன். பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? ஏன் எதிரிகள் உனக்கு உருவாகிறாங்க? ஏன் போராடுகிற மனுஷங்க உனக்கு உருவாகிறாங்க? அது பிரதர், அது அவனுக்கு என் மேலே பொறாமை, அது பிரதர், அது இப்படி ஒரு சம்பவம் அதனால அப்படியே வரான். இப்படி காரணங்களை சொல்லிட்டு இருக்காதீங்க. அது சும்மா மனுஷிக காரணங்கள். ஆவிக்குரிய காரணம் என்ன தெரியுமா? நீ எங்கேயோ பின்மாறிக்கிட்டு இருக்க, நீ தேவனை விட்டு எங்கேயோ விலகி போயிட்டு இருக்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விஷயத்தை சரி பண்ணுங்க. அந்த எதிரிகள் வந்த வழியே திரும்பி போய்விடுவார்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? வலதுகரங்களை உயர்த்தி நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. அர்ப்பணித்தால் அந்த அர்ப்பணத்தில் உறுதியாயிரு. பக்கத்தில் கை கொடுத்து அதே வார்த்தையை சொல்லுங்க. சரியா? என்ன வந்தாலும் நெஞ்ச நிமித்திட்டு யுத்தத்தில் நின்றுங்க. புறம் முதுகு காட்டி என்ன செஞ்சிடாதீங்க, ஓடிராதீங்க. என்ன வந்தாலும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் யுத்த குதிரையை பற்றி சொல்லியிருக்கு, படிச்சிருக்கீங்களா? என்ன குதிரை? அந்த குதிரை யுத்த ஸ்மெல்ல முகருமா. யுத்தத்துக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குதான், அந்த ஸ்மெல்ல முகருமா. அந்த ஸ்மெல் வந்த உடனே அது எப்படி சத்தம் கொடுக்குமா? பைபிளில் எப்படி இருக்குன்னா நிகி அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குமா. கொஞ்சம் அந்த வசனத்தை எடுத்து படிங்களேன். எல்லாரும் எடுத்து படிங்க. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் முதல்ல 22வது வசனத்தை படிங்க. இந்த மாதிரி போர்க்குதிரையை போல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நிற்கணும். யோபுவின் புஸ்தகம் 39ல் 22 படிங்க. போர்க்குதிரை வாழ்முனையை கண்டு பின்வாங்காது. அதுக்கு முன்னால் உள்ள வசனம் என்னப்பா? பயத்தை எள்ளி நகையாடும். யுத்தத்தில் பயப்படாது. யுத்த குதிரை பயப்படாது. சரியா?
ஓகே, அதனால பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க வந்திருக்கிறது ஒரு யுத்த களத்துக்கு. உண்மையா இல்லையாப்பா? ஆவிக்குரிய வாழ்க்கை சாஃப்டா ரொம்ப பஞ்சுமெத்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சாஃப்டா பஞ்சுமெத்த மாதிரி இருக்குன்னா நீங்க சரியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை யுத்தம் தான், எனி டைம் யுத்தம் தான் இருக்கும். இந்த யுத்தத்தில் அடிக்கடி உன்னை பயமுறுத்துற கிரியைகள் வரும், உன்னை பயங்காட்டும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன்னு பயங்காட்டும். ஆனால் நீ யுத்த குதிரையாக இருந்தா நீ அந்த பயத்தை நீ எள்ளி நகையாடுவ. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட அப்படின்னு அதுக்கு நீ சொல்லுவ. என்னைய பயமுறுத்தலாம் நினைக்கிறியா? ஆமாம். கடந்த 2 நாட்களாக ஒரு ஆவி என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. என்னை பயமுறுத்துது, பல வகையில் பயமுறுத்துது. அப்போ அந்த ஐயோ நடந்துரும் போல அப்படின்னு பயந்துட்டா நீ யுத்த குதிரையே கிடையாது. யுத்த குதிரைனா பின்வாங்க கூடாது. நீ ஆவிக்குரிய பிள்ளைனா பின்வாங்க கூடாது. நீ அர்ப்பணிச்சிட்டீன்னா அந்த அர்ப்பணத்தில் என்ன செய்யணும்? நீ அப்படி நிற்கணும். ஹல்லேலூயா. செத்தாலும் சாவனை ஒழிய அந்த பாவத்தை போய் நான் செய்ய மாட்டேன். செத்தாலும் சாவனை ஒழிய அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் மறுதலிக்க மாட்டேன். அதுதான் யுத்த குதிரையினுடைய செயல். அந்த 22 வசனத்தை திரும்ப படிங்க. யுத்த குதிரை என்ன செய்யாது? அது அச்சத்தை எள்ளி நகையாடும், அது அசையாது, எந்த வாழ்முனையை கண்டு அது என்ன செய்யாது? பின்வாங்காது. 25 வசனத்தை படிங்க. எக்காலம் முழங்கும் பொழுதெல்லாம் ஐயி என்னும். அது என்ன சத்தம் கொடுக்குமா? ஐயி. குதிரை சத்தம் கொடுக்கறது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயனா கொடுக்குது சத்தம், ஆனா அப்படி சத்தம் கொடுக்குமா? ஐயி அப்படின்னு தளபதிகளின் இடிமுழக்கத்தையும் இரைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும். பாத்தீங்களா? போர் வர்றது அது என்ன செய்யுமா? யுத்த குதிரை மோப்பம் பிடிக்கும். மோப்பம் பிடிச்சுக்கிட்டு அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு அது என்னவாயிரும்? தயாராயிரும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளை? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு சொல்லுங்க. இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? யுத்தம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு உண்மையான ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா மோப்பம் பிடிக்க தெரிஞ்சிரும். ஓகே, நமக்கு ஒரு காலம் தொடங்குது. சரி, அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? நான் எனக்கே பேசிக்கிறேன்னு தோணுது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு புரியும். நமக்கு ஒரு போராட்ட காலம் என்ன செய்யுது? அதான் மோப்பம் பிடிக்கிறது. நமக்கு அந்த ஆவியில தெரியும் போராட்ட காலம் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இப்போ நாம என்ன செய்யணும்? வழக்கம் போல இருக்கக்கூடாது. இது நமக்கு என்ன காலம்? உண்டோம் குடித்தோம் படுத்தோன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஜெபத்தை அதிகப்படுத்தணும், இப்போ உபவாசத்தை இந்த காலத்தில் உபவாசத்தை கூட்டணும். உங்களுக்கு ஒரு காலம் தொடங்குதுன்னா அது மோப்பம் பிடிக்க தெரியணும். இது என்ன காலம், இது என்ன போராட்ட காலம் வந்திருக்குன்னு உனக்கு தெரியணும். நீ யுத்த குதிரை, உனக்கு எக்கால சத்தத்தை அறிய தெரியணும். யுத்தத்தை உனக்கு அறிய தெரியணும். நீ சத்தம் கொடுக்கணும். ஓகே, யுத்தம் வருது, இயேசுவின் நாமத்தில் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கணும். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோட சொல்ல விரும்புறீங்க? எந்த சிங்கமும் பின்வாங்காது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. வலதுகாரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த சிங்கமும் பின்வாங்காது. சொல்லுங்க, வசனத்தை இப்ப சொல்லட்டா? நீதிமான் சிங்கத்தை போல சொல்லி முடிங்க. என்னெல்லாமோ சொல்றீங்களே, வசனத்தை சொல்லுங்க. நீதிமான் சிங்கத்தை போல கர்ஜிப்பான், அவன் பின்வாங்க மாட்டான். நீங்களெல்லாம் நீதிமான்கள் தானே? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தானே? இயேசுவை விசுவசிக்கிறபடியால் நாம் நீதியரிக்கப்பட்டவர்கள் தானே? அப்படி என்றால் நாம் சிங்கத்தை போல என்ன செய்யணும்? பின்வாங்க கூடாது. எந்த காரணம் கொண்டு விசுவாசத்திலிருந்து என்ன செய்திடக்கூடாது? எந்த காரணம் கொண்டு சத்தியத்திலிருந்து என்ன செய்திடக்கூடாது? நமக்குள்ள வாக்கு தத்துவத்திலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. நமக்கு சில இச்சை நிமித்தமா விசுவாசத்திலிருந்து நாம் என்ன ஆயிடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. போதனையிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. அப்படி நிற்கணும் ஆண்டவருக்காக. அதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சன்னதி உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை இப்ப நம்ம ஜெபமா சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 44:18 படிங்க. அதை எல்லாரும் சேர்ந்து அறிக்கையாக படியுங்கள். சங்கீதம் 44:18 எல்லோரும் அறிக்கையாக படியுங்கள். எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை, எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை, உம் வழியினின்று விலகவே இல்லை. ஹalleluya, ஹalleluya. வலது கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடிகள் உம் வழியினின்று பிளயவில்லை, பிறழவில்லை. எத்தனை பேர் இதை உறுதியா சொல்ல விரும்புறீங்க? பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எசேக்கியா ராஜாவை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? எசேக்கியா ராஜாவை தெரியுமா? அந்த எசேக்கியா ராஜா ஒரு நாள் ஆண்டவரை விட்டு என்ன செய்யல? பின் விலகி போகல. அதனால என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் அவருக்காக சூரியனை கொஞ்ச நேரம் அப்படி சரிச்சு நிப்பாட்டி வச்சார். ஆண்டவர் அவருக்காக ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 பேரை கொண்டு விட்டார். ஆண்டவர் அவருக்காக 15 வருஷத்தை கொட்டி கொடுத்தார். இவ்வளவு காரியங்களை தெய்வம் செய்ய காரணம் என்ன? எசேக்கியேல் தன் வாழ்நாளில் ஒரு நாளும் தேவனை விட்டு என்ன செய்யவே இல்லை, பின் வாங்கி போகவே இல்லை. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுவோமா? எங்கள் உள்ளம் பின் வாங்கவில்லை. நல்ல கைகளை உயர்த்தி கொண்டு எங்கள் உள்ளம் பின் வாங்கவில்லை, எங்கள் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை. இயேசுவே, எங்களுக்கு வல்லமையை தாரும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கள் இருதயம் பின்வாங்காதபடி உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் அப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நிக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கைகள் விரிச்சு பாடுவோமா? ஆவியானவரே அப்பா, ஆட்கொண்டு உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். கைகள் விரித்து பாடுங்க. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே, உந்தன் வார்த்தை ஹalleluya தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே அப்பா, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் தெய்வத்தை ஸ்துதிப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சக்தி வழங்குவீராக. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதபடி ஆவியிலே அனல் கொள்ள செய்வீராக. ஆமென். உமக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு சன்னதி எழும்புவதாக. நீதிமான்களை உண்டாக்கக்கூடிய சன்னதி இங்கிருந்து எழும்புவதாக. அநேக போராட்டத்தோட வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கு காரணம் என்ன என்பதை இப்பொழுது நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வழி விலகி போயிருந்தால் இப்பொழுதே மனம் திரும்பி ஹalleluya அந்த காரியத்தில் எங்களை சரி செய்ய நீங்க கிருபை கொடுங்க டாடி. கிருபை கொடுங்கப்பா.
கிருபை கொடுங்கப்பா. கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் ஒவ்வொரு மகள் மீதும் இத்தெய்வ சக்தி இறங்கி தங்குவதாக, இறங்கி தங்குவதாக. உங்க கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, உம்முடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.